நார்சிஸ்டிக் அபியூஸ்ல இருக்கும்போது, நமக்கு தெரிஞ்ச, நாம கண்டுபிடிச்ச, நாம உணர்ந்த விஷயங்கள, அப்போ நம்மால உணரவே முடியாது. ஆனா, அந்த அபியூஸ விட்டு நாம வெளியில வந்ததுக்கு அப்புறமேலுக்கு, இல்ல அந்த அபியூஸ்ல இருந்து நாம நம்மள ஹீல் பண்ண ஆரம்பிக்கும்போது, நமக்குள்ள ஒரு உணர்வு அதிகமா எழும். எல்லா உண்மையும் எனக்கு தெரியும். அவங்க என்ன அப்யூஸ் பண்றாங்கன்றது எனக்கு தெரியும். அவங்க என் மேல பாசம் காட்டலன்றது எனக்கு தெரியும். என்ன போதுமானவளா நெனைக்கலன்னு எனக்கு தெரியும். என்ன ப்ரையாரிடைஸ் பண்ணலன்னு எனக்கு தெரியும். எனக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கல அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனா, இதெல்லாம் நான் நம்பாம, நான் ஏன் இன்னும் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டே இருந்தேன்? அவங்க குடுக்குற ரெட் ஃபிளாக்ஸ எதையுமே கண்கூடா பார்த்தும், என்னுடைய முடிவுகள்ல, எண்ணங்கள்ல நான் ஏன் உறுதியா இல்லாம இருந்தேன்? ஸோ இந்த கேள்வி நார்சிஸ்டிக் சர்வைவர்ஸுக்கு நெறைய குழப்பத்தையும், வலியையும் உண்டு பண்ணும். இந்த எபிசோட் அதுக்கான தெளிவான ஒரு விளக்கமா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவிதா விஜயன் பேசுறேன். கவிஸ் பாட்காஸ்டுக்கு இன்னொரு தலைப்பின் கீழ் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலகெங்கிலும் இருந்து அன்பும் ஆதரவும் அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். ஸோ இன்னைக்கு நான் எடுத்திருக்க தலைப்பு ஹவு டு ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன் எகைன். ஸோ நார்சிஸ்டிக் அபியூஸ்ல நாம இருந்திருக்கும் போது நம்மளை நாம சுத்தமா நம்பியிருக்கவே மாட்டோம். நமக்குள்ள இருந்து ஒரு குரல் உண்மையை பேசிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த குரலை அந்த நார்சிஸ்டிக் அபியூசர் நமக்கு கொடுத்த அந்த அபியூசருடைய குரல் என்ன பண்ணிடும், நம்மளுடைய குரலை அங்க மறைச்சிரும். நம்மளுடைய குரலை நாம நம்ப விடாம பண்ணிடும். புரியுதுங்களா? ஸோ இந்த எபிசோடு எது சம்பந்தமானது அப்படின்னாக்க, நார்சிஸ்டிக் அபியூஸ்ல இருந்து வெளியில வந்த நிறைய சர்வைவர்ஸ் இன்னமும் இந்த ட்ரஸ்டிங் யுவர் செல்ஃப் எகைன் அப்படின்ற ஒரு உண்மை தன்மைக்கு வர முடியாம ரொம்ப தடுமாறிட்டு இருக்கிறாங்க. திரும்பவும் நான் என்ன நம்பினா அது தப்பா போயிடுமோ, என்னால் நம்ப முடியுமோ, நான் எடுக்கிற முடிவுகள் சரியா இருக்குமோ, இல்ல நான் எடுக்கிற முடிவு மற்றவங்களை பாதிக்குமோ அப்படின்ற அந்த குழப்பத்திலையும் தான் மேல சந்தேகத்திலையும் இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களால அவ்வளோ சீக்கிரம் தன்னை நம்பிடவே முடியாது. அவங்களுக்குள்ளேருந்து பேசுற அந்த குரல், அந்த இன்ட்யூஷன், உள்ளுணர்வுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை அவங்களால நம்பவே நம்பணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களால நம்ப முடியாது. நம்ப முடியாத அளவுக்கு அந்த நார்சிஸ்டிக் அபியூசருடைய அந்த வாய்ஸ் அவங்கள அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள ஃபில் ஆகி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த வாய்ஸை எப்படி ரிமூவ் பண்றது, அந்த நார்சிஸ்டிக் அபியூசருடைய வாய்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுடைய இன்ட்யூஷனை எப்படி நாம நம்புறது பார்க்கலாங்களா? ஸோ நாம எப்ப பாரு என்ன பண்ணிட்டே இருப்போம், சில நேரங்கள்ல நாம ஏன் அந்த ரெட் ஃபிளாக்ஸை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோமே, நாம ஏன் இதை விட்டு சீக்கிரம் வெளியில வரல, ஏன் நம்மளை நாமளே திரும்ப ஜட்ஜ் பண்ணிட்டே இருந்திருக்கிறோம், ஏன் நம்மளை செகண்ட் கெஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்ற கேள்வி நம்மளை நிறைய குடையும். ஸோ அவங்க நார்சிஸ்டிக் பீப்புள் கொடுத்த மனிப்புலேஷன், கேஸ் லைட்டிங், எமோஷனல் அபியூஸ் இதெல்லாம் நம்ம அனுபவிச்சு வந்ததுக்கு அப்புறமேலுக்கும், அதுலேருந்து பிசிக்கலா வெளியில வந்ததுக்கு அப்புறமும் ஏன் நாம இந்த மாதிரியான நினைவுகள்லாம் மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம்? இது ரொம்ப காமனுங்க. இந்த மாதிரியான அபியூஸ்ல இருக்கும்போது நம்ம மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை இழந்துருவோம். நம்மளுடைய இன்ஸ்டிங்ஸ், ஓன் உள்ளுணர்வு, நமக்குன்னு உள்ள ஒரு வாய்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாய்ஸை கேட்க மாட்டோம், நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம், அதை பேசுறதுக்கு அலோவ் பண்ணவும் மாட்டோம். இது காமனாக நடக்கிறது தான். ஏன்னா நார்சிஸ்டிக் அபியூசர் பண்ற அபியூஸ்ல அவங்க கொடுக்குற அந்த எமோஷனல் டேமேஜ்ல இது வரத்தான் செய்யும். அதனால என்ன ஆகும், நீங்க உங்க எண்ணங்களை கேள்வி கேட்க ஆரம்பிப்பீங்க, உங்க உணர்வுகளை கேள்வி கேட்க ஆரம்பிப்பீங்க, உங்களுடைய ரியாலிட்டியை கேள்வி கேட்க ஆரம்பிப்பீங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு அப்புறம் இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்றேன். ஸோ உங்க இன்ட்யூஷன் அப்படின்றது இங்க உடஞ்சு போயெல்லாம் இல்லை, காணாமலாம் போயில்லை. ஆனா அந்த நார்சிஸ்டிக் அபியூஸ் உங்களுக்கு கொடுத்துருக்க பயம் இருக்கு பார்த்தீங்களா, அது உங்களுடைய உள்ளுணர்வு, பயம் மட்டும் கிடையாது, பயம், குழப்பம், அந்த மனிப்புலேஷன், இது எல்லாமே சேர்ந்து
உங்க உள்ளுணர்வை வெளியில வர விடாம உள்ள புதைச்சி வச்சிருக்குது. ஸோ உங்களுடைய இன்ட்யூஷன், உள்ளுணர்வு அப்படின்றது உங்களுக்குள்ள இன்னமும் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த அபியூசர்ஸ் குடுத்த அந்த பயம், குழப்பம், மனிப்புலேஷன் இதெல்லாம் எப்ப நீங்க உடைச்சு வெளியில எறியறீங்களோ, அப்போ உங்களுடைய உள்ளுணர்வு வெளியில வரும். அத நீங்க நம்ப ஆரம்பிக்கணும். ஸோ இன்னைய எபிசோட்ல நம்ம பேசப் போறது, இந்த நார்சிஸ்டிக் அபியூஸ் எப்படி நம்மளுடைய உள்ளுணர்விலிருந்து பிரிச்சு வைக்குது அப்படின்றதையும், ரொம்ப முக்கியமானது நாம எப்படி திரும்ப நம்மளுடைய உள்ளுணர்வு கூட நாம கனெக்ட் ஆக முடியும், ரீகனெக்ட் ஆக முடியும் அப்படின்றத பத்தியும் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆரம்பிக்கலாங்களா? நான் முதல் பார்ட்டா சொல்றது, நார்சிஸ்டிக் அபியூஸ் எப்படி உங்களுடைய இன்ட்யூஷன்ல இருந்து, அதாவது உங்களுடைய உள்ளுணர்வுல இருந்து உங்களை பிரிச்சு வைக்குது, உங்களை கனெக்ட் ஆகாம டிஸ்கனெக்ட் பண்ணி வைக்குது அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். அதாவது இன்ட்யூஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இன்னர் நோயிங். அதாவது ஒரு விஷயம் நடக்குது, இல்ல நடக்காம இருக்குது, ஏதோ ஒரு உணர்வு உங்களுக்கு சொல்லுது, இது இப்படித்தான், இது நடக்க போகுது, இது உண்மைதான், இவங்க இப்படித்தான், இவங்க பேசுறது பொய், இவங்க நம்மளை மனிப்புலேட் பண்றாங்க, நம்மளை சந்தேகப்பட வைக்கிறாங்க, நம்ம ஒருத்த கேள்வி கேட்க வைக்கிறாங்க அப்படின்னு நமக்கு உண்மை உள்ளுக்குள்ள தெரியும், புரியும். அதுதான் நம்மளுடைய இன்ட்யூஷன். ஆனா இங்க பயங்கரம் என்ன அப்படின்னா, அதை நம்ம நம்பவே மாட்டோம், அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டோம். இப்ப நார்சிஸ்டிக் அபியூசர் ஏதோ பண்றாங்க, ஏதாவது தப்புன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, அதை ஏத்து கேள்வி கேட்க போறீங்க. பட் ஆனா அவங்க உங்களை மனிப்புலேஷனும் கேஸ் லைட்டும் பண்ணும்போது, ஒருவேளை நான் நினைச்சது தப்பா இருக்குமோ, அவங்க சரியா தான் இருக்காங்களோ, நான் நினைச்சுதான் தப்போ, நான் தான் ஏதாவது தப்பு பண்றனோ, நான் தான் ஒரு ப்ராப்ளமோ அப்படின்னு உங்க உள்ளுணர்வை அழிச்சிடுவீங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு தடவை இந்த அழிக்கிற இந்த பழக்கம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, திரும்ப திரும்ப அதை அழிக்க அழிக்க உங்களுடைய உள்ளுணர்வு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா உள்ள போய் புதைஞ்சிரும். நீங்களாவே புதைச்சிக்கிறீங்க. பட் ஆனா அது உங்களுக்கு தெரியறது இல்லை. அந்த விழிப்புணர்வு அப்போ உங்களுக்கு இல்லை. பட் ஆனா உண்மை, ஒரு அழகான உண்மை என்ன அப்படின்னா, உங்களுடைய உள்ளுணர்வை திரும்ப வெளிக்கொணர முடியும். அதுக்கு நீங்க முயற்சிகள் எடுக்கணும். புரியுதுங்களா? அந்த ஃபீலிங் அப்படின்றது உங்களுக்கு என்ன சொல்லும், எது சரி, எது தப்பு அப்படின்றத உங்களுக்கு உணர்த்தும். அந்த உள்ளுணர்வு அப்படின்ற அந்த உணர்வு, இன்ட்யூஷன் உங்களுக்கு இது சரியில்லை அப்படின்றத உங்களுக்கு உணர்த்தும். பட் ஆனா உங்களால அதை ஏன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஏன்னு உங்களுக்கு தெரியாது. பட் ஆனா உங்களால அந்த உள்ளுணர்வை நம்ப முடியும்னா, அவ்வளோ கேள்விகள், அவ்வளோ குழப்பம், அவ்வளோ பயம் உங்களை சூழ்ந்துகிட்டு இருக்கும். ஸோ நிறைய சர்வைவர்ஸ் என்ன பண்றாங்க, இந்த ஃபீலிங்கை எப்ப அவங்க உண்மை நம்புறாங்க தெரியுமா, அந்த நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமேலுக்கு தான், நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே சரிதானோ, நாம சரியாத்தான் இருந்திருக்குமோ, அந்த இடத்துல நாம ப்ராப்ளம் இல்லையோ, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லையோன்னு அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமேலுக்கு தான் அந்த உணர்வே அவங்களுக்கு வருது, புரியுது, உணர்றாங்க. புரியுதுங்களா? ஸோ நிறைய பேர் அந்த ஏதோ ஒண்ணு சரியில்லை அப்படின்னு உணரலாம், சில நேரங்கள்ல உணரலாம். அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் ஏன் இவ்வளோ ரொம்ப ஃபாஸ்டா வளருது, இப்பதான் பார்த்தோம், உடனே பேசுறோம், உடனே நம்பர்ஸ் மாறிக்கிறோம், நிறைய கால்ஸ் பேசுறோம், விடிய விடிய கால் பேசுறோம், மெசேஜுக்கு இவ்வளோ ரிப்ளை வருது, இவ்வளோ அஃபெக்ஷன் கிடைக்குது, இதுல ஏதோ இருக்குது அப்படின்னு அந்த உள்ளுணர்வு உங்களை எச்சரிக்கும். அந்த ஏன் இது இவ்வளோ இந்த ரிலேஷன்ஷிப் ஈஸியா இவ்வளோ ஃபாஸ்டா மூவ் ஆகுதுன்னு உங்களுக்கு கேட்கும். அதே சமயம் சில நேரங்கள்ல நீங்க அன்கம்ஃபர்டபுளா இருப்பீங்க. பட் ஆனா இதை நீங்க கேள்வி கேட்கும்போது, இந்த உள்ளுணர்வு உங்களுக்கு கொடுக்கிற அந்த உணர்வை நீங்க வெளிப்படுத்த முயற்சிப்படுத்தும் போது, அந்த நார்சிஸ்டிக் பீப்புள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீ தேவையில்லாம கற்பனை பண்ற, நீ ரொம்ப சென்சிட்டிவா இருக்க, அதனால தான் இப்படி தோணுது, நீ ஏன் எப்ப பாரு ஓவர் திங்கிங் பண்ணிட்டே இருக்கிற, எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்குது அப்படின்னுவாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும், இந்த மனிப்புலேஷன் நமக்கு கிடைக்க கிடைக்க நாம நம்மளுடைய இன்ஸ்டிங்ஸ் அதை நம்புறத நிறுத்திடுவோம். அதே மாதிரி அவங்க கொடுக்குற அந்த ரியாலிட்டி இருக்கு பார்த்தீங்களா,
நம்மளை மனிப்புலேட் பண்ணி அவங்க கொடுக்குற அந்த ரியாலிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதை நாம நம்ப ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா அவங்க வந்து நம்மளை பத்தி சிந்திக்கவே விட மாட்டாங்க. சிந்திச்சாலும் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அப்படி நம்மளை வந்து நாமளா இருக்க விடக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப கை தேர்ந்தவங்க. ஸோ அப்ப நம்மளை மட்டும் நம்மள சிந்திக்க விட்டுருவாங்களா என்ன? ஸோ அவங்க என்ன நம்ம உண்மைன்னு நம்பணும்னு நினைக்கிறாங்களோ அதை எப்படியாவது நம்மளை உண்மைன்னு நம்ப வச்சிருவாங்க. ஸோ அதனால நாம என்ன பண்ணுவோம், நம்மளோட இன்ஸ்டிங்க்ட நம்புறதுக்கு பதிலா அவங்க கொடுக்குற அந்த அந்த வெர்ஷன் ஆஃப் ரியாலிட்டியை நாம நம்ப ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இந்த இடத்துல தான் கேஸ் லைட்டிங் அப்படின்றது ஒர்க் ஆகுது. அவங்களுக்கும் தெரியும் நாம உண்மையை கண்டுபிடிச்சிட்டோம், நாம சரியான பாதையில பேசிட்டு இருக்கோம் அப்படின்றத. பட் ஆனா அதை அப்படியே தலைகீழா திருப்புறது தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. இது என்ன பண்ண உங்களுக்கு சொல்லி கொடுக்கும், உங்களை வந்து சந்தேகப்பட இது உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். என்ன அப்படின்னாக்க, உங்களுடைய ஓன் இன்னர் வாய்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை விடவும் அந்த நார்சிஸ்டிக் பீப்புளோட ஒப்பீனியன் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் பெருசு. அந்த இன்னர் வாய்ஸை விடவும் அந்த நார்சிஸ்டிக் பீப்புள் ஒப்பீனியன் தான் பெருசு அப்படின்னு உங்களையே சந்தேகப்பட உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். ஸோ இந்த இடத்துல ப்ராப்ளம் அப்படின்றது உங்க இன்ட்யூஷன் ஃபெயில் ஆகல. பட் ஆனா அந்த நார்சிஸ்டிக் பீப்புள் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது உங்க இன்ட்யூஷனை இக்னோர் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லி கொடுக்கறதுனால நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய இன்னர் வாய்ஸை குறைச்சிட்டோ அடக்கிட்டோ மறைச்சிட்டோ அவங்களுடைய நாய்ஸை உங்களுடைய வாய்ஸா எடுத்துக்கிறீங்க. சொல்றது புரியுதுங்களா? அடுத்து பார்ட் 2. சரிங்க, இதுதான் நடக்குது. அப்புறம் ஏன் நீங்க உங்களையே பிளேம் பண்ணிக்கிறீங்க? செல்ஃப் பிளேம் ஏன் உங்களுக்கு வருது? வை யூ செல்ஃப் பிளேம் யுவர் செல்ஃப்? நீங்க ஏன் உங்களை செல்ஃப் பிளேம் பண்ணிக்கிறீங்க? ஸோ நார்சிஸ்டிக் சர்வைவர்ஸ் இருக்கக்கூடிய டீப்பஸ்ட் வூண்டுல இதுவும் ஒன்று. ஸோ நான் ஒரு போட்காஸ்ட்லையுமே சொல்லியிருப்பேன், எல்லா வூண்ட்ஸுமே நார்சிஸ்டிக் சர்வைவர்ஸை ரொம்பவும் பாதிச்சிருக்கும். நிறைய டீப்பஸ்ட் வூண்ட்ஸ் இருக்கு, அதாவது சீக்கிரம் ஹீல் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிற வூண்ட்ஸுமே இருக்குது. ஸோ அதுல இந்த வூண்ட் செல்ஃப் பிளேம் அப்படின்றது ரொம்ப டீப்பஸ்ட் வூண்டு. நம்மளுடைய செல்ஃப் ட்ரஸ்ட்டை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா நாம இயற்கையிலேயே அந்த நினப்பை வந்து நம்மளை இழக்க வச்சிருப்பாங்க. நமக்கு மேல நம்பிக்கை அப்படின்றது ஒண்ணுமே இல்லாம போயிடும். அந்த அளவுக்கு நம்மளை கொண்டு வந்துருவாங்க. நாம என்ன சொல்லுவோம், நாம இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாமே, நாம வந்து இந்த ரெட் ஃபிளாக்ஸ்லாம் இக்னோர் பண்ணியிருக்கோமே, நம்ம ஏன் இதெல்லாம் நடக்க விட்டோம்? ஸோ அப்படின்ற கேள்வி வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும். பட் ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய ஃபோக்கஸ் எதுல இருக்கு அப்படின்னா, ஒரு லவ்வை தேடி, ஒரு கேரை தேடி, ஒரு அட்டென்ஷனை தேடித்தான் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள நீங்க போறீங்களே ஒழிய மனிப்புலேஷனை அக்செப்ட் பண்றதுக்காக போகல. ஸோ உங்களுடைய கவனம் முழுக்க அந்த லவ்லையும் கேர்லையும் அட்டென்ஷனையும் எப்படியாவது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லபடியா இருக்கணுன்றதுல கவனம் இருக்கிறதுனால நீங்க உங்க வாய்ஸை அழிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு அவங்களுடைய மனிப்புலேஷனுக்கு நீங்க சரண்டர் ஆயிடுறீங்க. அதுதான் இங்க பிரச்சனை. ஸோ என்ன ஆகுது, நீங்க அவங்க கொடுக்குற ப்ராமிசஸை நம்புறீங்க. ஏன்னா நம்ம தான் வந்து நமக்கு ஏதோ சின்ன நல்லது கிடைச்சா கூட அதை பெரிய விஷயமா கொண்டாடுறவங்க தான் நாம. அதனால உங்களுக்கு வந்து நல்லதுல நம்பிக்கை இருக்கு அப்படின்ற காரணத்தினால அவங்க கொடுக்குற ப்ராமிசஸை நம்ப ஆரம்பிச்சிடுறோம். ஸோ இது உங்களை முட்டாள் அப்படின்றது ஆக்கவே ஆக்காது. பட் முட்டாளா அவங்க வேணா நினைச்சிருக்கலாம். பட் இது உண்மையிலே உங்கள்கிட்ட அவ்வளோ ஜென்யூனான குவாலிட்டி. மனிதனா ஹியூமன் பீயிங்கா பிறந்த எல்லாருக்குமே இருக்கக்கூடிய குவாலிட்டி, எல்லாத்துலேயுமே நல்லதை பார்க்கறது, ப்ராமிஸை நம்புறது, ஒரு ரிலேஷன்ஷிப்பை உயிரோட வச்சிருக்கிறது, லவ் மேலே நம்பிக்கை வைக்கிறது, ஒருத்தவங்க மேலே அக்கறை எடுக்கிறது, நம்மளோட ஃபுல் எஃபோர்ட்ஸை கொடுத்து லாயல்ட்டியை காமிக்கிறது. இது எதாவது இதெல்லாம் நீங்க பண்ணதை நினைச்சு என்னைக்காச்சும் நீங்க முட்டாள்னு வருத்தப்பட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களை தயவு செய்து கேட்குறேன், அந்த எண்ணத்தை தூக்கி போட்டுருங்க. ஏன்னா நீங்க அவ்வளோ ஜென்யூனான பர்சன்ஸ். ஹியூமன் பீயிங்கா இருக்கிற எல்லாருக்குமே இந்த குவாலிட்டிஸ் கண்டிப்பா தேவை. பட் ஆனா
இத தப்பா பயன்படுத்திட்டாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வெட்கப்படணும். அவங்க தான் அசிங்கப்படணும். அவங்க தான் கேவலப்படணும். பட் ஆனா இந்த இடத்துல நாம என்ன பண்றோம், இதெல்லாம் நாம குடுத்துமே, நாம நம்மள செல்ஃப் பிளேமிங்கா பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது எதுவுமே நம்மள முட்டாள் ஆக்காது. நாம மனித நேயம் உள்ளவங்க, மனிதனா பிறந்திருக்கோம் அப்படின்றத காட்டுறது தான் இந்த குவாலிட்டிஸ். ஆனா, அந்த மனிப்புலேட்டிவ் பீப்பிள் என்ன பண்றாங்க, நமக்குள்ள வேணும்னே அந்த குழப்பத்த உண்டு பண்றாங்க. அவங்க கண்ட்ரோல்ல அஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்மள நம்ப வைக்கிறாங்க. நம்மளுடைய கைண்ட்னஸ் அத அவங்க கிரிட்டிசிசமா மாத்துறாங்க. நம்மளுடைய அட்டென்ஷன் இருக்கு பாத்தீங்களா, நாம எதிர்பார்க்கிற அட்டென்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அத நிராகரிப்பா அவங்க மாத்துறாங்க. ஸோ இது அப்படியே குழப்பம் 2மே குழப்பத்துல போய் முட்டிக்கும். எது எதெல்லாம்? அஃபெக்ஷன் நீங்க அன்பு காட்டுவீங்க, அவங்க கண்ட்ரோல காட்டுவாங்க. நீங்க கைண்ட்னஸ் காட்டுவீங்க, அவங்க கிரிட்டிசிசம் காட்டுவாங்க. நீங்க அட்டென்ஷன் காட்டுவீங்க, அவங்க அத நிராகரிப்பாங்க. ஸோ இது என்ன ஆகும்? 2மே போய் மோதும்போது அந்த இடத்துல குழப்பம் உருவாகும். ஸோ அவங்களுடைய வாய்ஸ் இங்க அதிகமா இருக்கிறதுனால, நீங்க உங்கள தரக்குறைவா எண்ணி, அவங்க குடுக்குற எல்லாத்தையுமே உண்மைன்னு நம்பிடுவீங்க. ஸோ புரியுதுங்களா? இந்த எமோஷனல் இன்கன்சிஸ்டி என்ன பண்ணும் அப்படின்னாக்க, உங்களுடைய ஓன் பர்செப்ஷன்ஸ உங்கள நம்புறது கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் குடுத்துரும். ஸோ நீங்க இங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, உங்கள குறை சொல்றத நிறுத்திட்டு, இதெல்லாம் உங்கள்ட்ட இருக்கிறதுனால நீங்க எவ்ளோ ஜென்யூனான பெர்சன் அப்படின்றத உணர ஆரம்பிங்க. இந்த இடத்துல நீங்க உணர ஆரம்பிக்கணும் கண்டிப்பா. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இவ்வளோ நாள் சர்வைவ் பண்ணிட்டு இருந்தீங்க. உங்களுடைய ரியாலிட்டிய உங்கள கேள்வி கேட்க வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த என்விரான்மென்ட்ல நீங்க சர்வைவ் பண்ணதுனால தான், சர்வைவ் பண்ணிட்டு இருக்கும்போது தான், உங்களால உங்க இன்ட்யூஷன நம்ப முடியாம போயிடுச்சு. உங்களோட குவாலிட்டீஸ நீங்க உணர முடியாம போயிடுச்சே ஒழிய, உண்மையிலே நீங்க ஃபூலிஷ்லாம் கிடையவே கிடையாது. அவ்ளோ கோல்டு, அவ்ளோ டைமண்ட் பெர்சன்ஸ் நீங்க. புரியுதுங்களா? ஓகே. இதுல பார்ட் 3யா நான் சொல்ல வர்றது, இந்த இன்ட்யூஷன நாம நம்புறத எப்படி திரும்ப ரீபில்டு பண்ண முடியும்? நம்ம மேல நமக்கான நம்பிக்கைய எப்படி ரீபில்டு பண்ணலாம்? பார்க்கலாங்களா? ஸோ, ஹீலிங் அப்படின்றது உங்க கூட, உங்களுடைய இன்னர் வாய்ஸ் கூட, இன்னர் செல்ஃப் கூட, உங்களுடைய ஹையர் கான்ஷியஸ் கூட நீங்க கனெக்ட் ஆகும்போது தான், ரீகனெக்ட் ஆகும்போது தான் இங்க ஆரம்பிக்கும். ஸோ, அதுக்கு நான் சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்றேன். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, ஸோ இத வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஸோ என்னோட இன்ட்யூஷன நான் நம்பணும்னு நான் நெனைக்கிறேன். பட் என்னால நம்ப முடியல. காரணம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. உண்மையிலே இந்த வீடியோ அவங்களுக்காக தான் நான் போட்டது. ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்கிற டவுட்ஸையுமே நான் வீடியோஸா மாத்திட்டு இருக்கிறேன். ஸோ என்னுடைய வாய்ஸ் யாரோ ஒருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது அப்படின்ற அந்த மைண்ட் ஃபுல்ஃபில்மென்ட் எனக்கு கிடைக்க கிடைக்க, என்னால இந்த பயணத்த இன்னும் முன்னோக்கி கொண்டுட்டு போக முடியுது. அதுக்கு நான் உங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸோ ஓகே. நெக்ஸ்ட். இப்போ வந்து இந்த இன்ட்யூஷன நாம எப்படி ரீபில்ட் பண்ணலாம்? அதுக்கு முதல் படியா நான் சொல்றது, உங்க உடம்ப கவனிங்க. லிசன் டு யுவர் பாடி. ஏன்னா, உங்க மைண்டு எதையாவது ஒண்ண நோட் பண்றதுக்கு முன்னாடி, உங்க உடம்பு அத கேட்ச் அப் பண்ணிடும். ஸோ உங்கள நீங்களே கேள்வி கேளுங்க. இந்த பெர்சன் கூட நான் இருக்கிறேன் பார்த்தீங்களா? இப்ப நான் காமா ஃபீல் பண்றேனா? இல்ல நான் பதட்டமா, இல்ல பயமா, இல்ல முள்ளு மேல நடக்கிற மாரி ஃபீல் பண்றேனா? ஸோ உங்க பாடி குடுக்குற அந்த வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன நீங்க லிசன் பண்ண கத்துக்கோங்க. உங்க உடம்பு ஒரு இடத்துல இருக்கிறப்போ, இந்த மாதிரியான பயம், பதட்டம், முள்ளு மேல நிக்கிற மாரியான உணர்வ குடுத்தது அப்படின்னா, உங்களுக்கு அந்த என்வைரன்மென்ட் ஒத்து வரல. நீ உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நபர் உங்களுடைய எனர்ஜிக்கு மேட்ச் ஆகல அப்படின்னு உங்க பாடி உங்களுக்கு எச்சரிக்கை குடுக்குது. தயவு செய்து அத நம்புங்க. அது எப்பேர்ப்பட்ட இடமா வேணாலும் இருக்கட்டுங்க. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு வெளியில வந்துருங்க. கூட நிக்கிறது எப்பேர்ப்பட்ட பெர்சனா வேணாலுமே இருக்கட்டும். தயவு செஞ்சு அவங்கள விட்டு எட்ட வந்துருங்க. ஸோ அதுதான் நீங்க உங்க இன்ட்யூஷன நம்புறது. நீங்க உங்க இன்ட்யூஷன நம்புறதுனால நீங்க எதையுமே இழக்க மாட்டீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஆனா ரியாலிட்டி வந்து உங்களுக்கு வந்து நீங்க உங்க இன்ட்யூஷன் நம்புறது உங்களுக்கு எதையோ லாஸா குடுக்குற மாரி தோணும். பட் உண்மை அது கிடையவே கிடையாது. யூனிவர்சல் ட்ரூத் அது கிடையவே கிடையாது. ஸோ உங்க இன்ட்யூஷன நம்பும்போது, அந்த பிரசன்ட் ரியாலிட்டில நீங்க எதையோ லாஸ் பண்ற மாரி இருக்கும்.
பட் உண்மையிலே அது லாஸ் கிடையாது. உங்களுக்கு குடுக்கப்படுற ரீடைரக்ஷன். அத நீங்க நம்பணும். ஸோ முதல் படி லிசன் டு யுவர் பாடி. உங்க பாடிய நீங்க நம்புங்க. 2வது இந்த என்னுடைய குரூப்ல உள்ளவங்க, என்னோட கிளையண்ட்ஸ் வந்து பேசும்போது சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்றதையும் சொல்லுவாங்க. கூடவே இன்னொரு வார்த்தையும் சேர்த்துப்பாங்க. என்ன அப்படின்னா, அவங்க ரொம்ப நல்லவங்க, நல்லா பேசுவாங்க. என் குரூப்ல ஒரு பாப்பா ஒருத்தி இருக்கிறா. அவ இந்த மாரி தான் சொல்லுவா. ஸோ அவள நான் முதல்ல இந்த விஷயத்த கன்வின்ஸ் பண்றதே எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. அவ வந்து யாரையுமே குறை சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு குணம் கொண்டவ. அவ்ளோ நல்ல புள்ள அவ. பட் ஆனா, அவளுகிட்ட அந்த மாரி அவள வந்து அந்த அளவுக்கு காயப்படுத்தியிருக்காங்க, அவள சுத்தி இருந்த மக்கள். பட் ஒரு தடவ நான் அவள்ட்ட ஹார்ஷாவே பேசினேன். "ஏம்மா, எல்லாரும் நல்லவங்க நல்லவங்கன்னு நீ நம்புற, நீ சொல்ற. அப்புறம் ஏம்மா உன்ன எல்லாம் கஷ்டப்படுத்துறாங்க? நீ ஏம்மா இவ்ளோ வலிய அனுபவிக்கிற? மத்தவங்களுக்கு அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டும். உனக்கு எப்படி அவங்க நடந்துக்கிறாங்களோ, அதுதான் உன்கிட்ட அவங்க நடந்துக்கிற குவாலிட்டி. நீ அதத்தான் பார்க்கணுமே ஒழிய, மத்த இடத்துல அவங்க எப்படி இருக்கிறாங்க நீ அனலைஸ் பண்ணாத." அப்படின்னு அந்த பாப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணேன். இப்ப அவ அந்த இத வந்து புரிஞ்சுகிட்டா. ஸோ இந்த 2வது பாயிண்ட்டா நான் சொல்றது, ஸ்டாப் இக்னோரிங் ரெட் ஃபிளாக்ஸ். அவங்க எவ்ளோ நல்லவங்களா வேணாலும் இருந்துட்டு போட்டுங்க. எவ்ளோ பெரிய ஆளா வேணாலும் இருந்துட்டு போட்டும். மத்தவங்கள்ட்ட எப்படி வேணாலும் பேர் எடுத்துக்கட்டும். பட் உங்கள காயப்படுத்துறாங்க அப்படின்னா, அத நீங்க இக்னோர் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு முன்னாடி கண்ணு முன்னாடி நிக்கிற அந்த பெர்சனையும், மத்தவங்க டிஸ்கிரைப் பண்றாங்க பார்த்தீங்களா? அதே பெர்சன அதுக்கும் நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. உங்க கண்ணால நீங்க என்ன பார்க்குறீங்களோ, அதுதான் உண்மை. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏதோ ஒண்ணு உங்களுக்கு ராங்ன்னு ஃபீல் ஆகுது. இம்மீடியட்டா அத வந்து அ எக்ஸ்பிளைன் பண்றத விட, அது என்ன ராங் அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றத விட, அந்த இடத்த விட்டு நீங்க நகர்ந்துறது நல்லது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அத பாஸ் பண்ணுங்க. நீங்க எந்த ஒரு ரியாக்ஷனுமே குடுக்காதீங்க. ஏதோ ஒண்ணு உங்களுக்கு தப்பா தோணுது அப்படின்னாக்க, நீங்க இம்மீடியட்டா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்ல, கேள்வி கேட்க வேண்டியதில்ல, ஆன்ஸர எதிர்பார்க்க தேவையில்ல. அந்த இடத்துல நிறுத்துங்க, அப்சர்வ் பண்ணுங்க, உங்கள நீங்களே கேள்வி கேளுங்க. நான் என்ன நோட் பண்றேன்? நான் நோட் பண்றது உண்மதானா? நான் இந்த மாரி இது ஏன் என்ன அன்கம்ஃபர்டபுள் ஆக்குது? ஸோ அப்படின்ற அந்த கேள்விய திரும்ப திரும்ப கேளுங்க. அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்குள்ள இருந்து வரும். அந்த உண்மையான பதில நீங்க நம்புங்க. ஸோ அந்த கியூரியாசிட்டி என்ன பண்ணும்? உங்க இன்ட்யூஷன இன்னும் பலப்படுத்தும். நீங்க கேள்வி கேட்க கேட்கத்தான், ஏன் எனக்கு இது அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது இந்த இடத்துல? ஸோ இதுவரைக்கும் நல்லா தானே இருந்தேன். ஏன் இப்ப அன்கம்ஃபர்டா ஃபீல் ஃபீல் ஆகுது? சுத்தும் முத்தும் பாருங்க. அங்க உங்களுக்கு தேவையில்லாத ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ அத நீங்க கண்ணால பார்த்தீங்க அப்படின்னா, இல்ல அந்த பீப்பிள் உங்கள அந்த மாரி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அந்த இடத்த விட்டு எட்ட போயிடுங்க. அந்த ரெட் ஃபிளாக இக்னோர் பண்ணவே பண்ணாதீங்க. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட். உங்களுக்கு நீங்க குடுக்குற ப்ராமிஸ தயவு செய்து கீப் அப் பண்ணுங்க. எந்த காரணத்த முன்னிட்டும் அந்த ப்ராமிஸ இழந்துராதீங்க. ஸோ என்னோட 30 டே ஹீலிங் ஜேர்னில நான் குடுக்குற ஹோம்வொர்க்ல தினமும் இது இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு நீங்க என்ன ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டீங்க? இல்ல நேத்து என்ன ப்ராமிஸ் பண்ணீங்க? அந்த ப்ராமிஸ கீப் அப் பண்றீங்களா? ஸோ ஏதோ ஒரு ப்ராமிஸ் உங்களுக்கு நீங்க பண்ணுங்க. அந்த ப்ராமிஸ நீங்க கீப் அப் பண்றீங்களா? அத மானிட்டர் பண்ணுங்க. ஸோ இதுதான் நீங்க உங்களுக்கு குடுக்குற மரியாதை. ஸோ மத்தவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணா அதுக்கு உண்மையா லாயலா இருக்கும்னு நெனைக்கிற நாம, ஏன் நமக்கு நாமே குடுக்குற ப்ராமிஸ்ல அந்த லாயல்ட்டிய கொண்டு வர்றதில்ல? ஏன்னா நம்மள அவ்வளவு முக்கியமா நெனைக்கிறது இல்ல. அதுதான் இங்க பிரச்சனை. ஸோ இனிமே அப்படி நினைக்காதீங்க. உங்களுக்கு நீங்க ப்ராமிஸ கீப் அப் பண்ணுங்க. ஒரு தடவையும் உங்களுக்கு நீங்க ப்ராமிஸ் பண்ணிக்கும்போது, உங்களுடைய செல்ஃப் ட்ரஸ்ட் இங்க பல மடங்கா உயரும். ஸோ உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுதா? ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு இதுதான் என்னுடைய பவுண்டரி அப்படின்னு சொல்ல தோணுதா? இதுதான் என்னோட லிமிட்ன்னு சொல்ல தோணுதா? தாராளமா வாய விட்டு சொல்லுங்க. அத ஃபாலோ பண்ணுங்க. நீங்க யார ஏமாத்துறீங்க, மத்தவங்க கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆக்ட்ஸ் நீங்க கையில எடுக்கும்போது, உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது உங்களுக்குள்ள ஒரு டீப் ட்ரஸ்ட்ட உண்டு பண்ணும். புரியுதுங்களா? உங்களுக்கான ப்ராமிசஸ நீங்க கீப் அப் பண்ண கத்துக்கோங்க. அடுத்த 4வது ஜர்னல் யுவர் ஃபீலிங்ஸ். ஸோ உங்க இன்ட்யூஷன நம்புறதுக்கு நீங்க பண்ண வேண்டிய பிராக்டிஸ் அப்படின்னாக்க, உங்களுடைய உணர்வுகள எழுதுறது தான். ஸோ 1 தடவ, 2 தடவ, 3 தடவ ஒரு தடவையும் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ, என்ன உணர்றீங்களோ, அத எழுதும்போது நீங்க உங்கள நம்ப ஆரம்பிப்பீங்க.
ஏன்னா அந்த இடத்துல நீங்க உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க. நீங்க எழுதும்போது எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம எழுதுங்க. நான் என்ன ஃபீல் பண்றேன்? எனக்கு என்ன தேவை? நான் உண்மையிலேயே எனக்கு நான் உண்மையா இருக்கிறேனா? ஸோ இந்த 3 கேள்விகளுக்கான பதில நீங்க எழுதும்போது, உங்களுடைய இன்னர் வாய்ஸ நீங்க கேட்க ஆரம்பிப்பீங்க. உங்க இன்னர் வாய்ஸ் உங்களுக்கு பதில் குடுக்கும். ஆமான்னா ஆமான்னு சொல்லும். நோனா நோன்னு சொல்லும். ஆமான்னா உங்கள நெனச்சு பெருமைப்பட்டுக்கோங்க. நோனாக்கா அதுக்கான காரணத்த கண்டுபிடிங்க. சரி பண்ணுங்க. ஸோ உங்கள சைலன்ஸ் பண்ற அந்த வாய்ஸ், அத எந்த அளவுக்கு தூக்கி வெளியில போட முடியுமோ, அத தூக்கி போட்டுட்டு, உங்களுடைய ஓன் வாய்ஸ உங்கள கேட்க வைக்கணும் அப்படின்னாக்க, கண்டிப்பா நீங்க ஜேர்னல் எழுதணும். இந்த ஜேர்னல்ல உங்க ஃபீலிங்ஸ வெளிப்படுத்தும்போது, அந்த இடத்துல உங்களோட இன்னர் வாய்ஸ் உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். 5வது பாயிண்ட்டா நான் சொல்றது, நீங்க எல்லாத்தையும் சடனா அக்செப்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாதுங்க. உடனே நான் என்ன நம்பிரணும், உடனே நான் வந்து இது எல்லாத்தையுமே உண்மைன்னு எடுத்துக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. டைம் எடுத்துக்கோங்க. தப்பே கிடையாது. ஸோ உங்களுடைய இன்ட்யூஷன நீங்க அ நம்புறீங்க அப்படின்றது, நீங்க வந்து தப்பே பண்ண மாட்டீங்க அப்படின்றது கிடையவே கிடையாது. மிஸ்டேக்ஸ் வரலாம். பட் அத திருத்திக்கிற பொறுமையும், நிதானமும் உங்களுக்கு வேண்டும். உங்கள நீங்க தப்பு பண்ணாலும், நீங்க உங்கள நம்புறத கைவிடாதீங்க. ஏதோ ஒண்ணு நடந்து போச்சுன்னா, ஐயோ! நான் தான் தப்பு. இத நான் பண்ணியிருக்க கூடாது. ஏன் தான் இப்படி பண்ணேன்? இப்படி புலம்புறத விட்டுட்டு, இந்த இடத்துல என்ன தப்பாச்சு? ஸோ இத என்னால சரிப்படுத்த முடியுமா? இத என்னால சரிப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன்னா, நம்பனீங்க அப்படின்னா, அதுதான் உங்க பவர். என்னால இத ஹேண்டில் பண்ற ஸ்ட்ரென்த் என்கிட்ட இருக்குது. அப்படின்னு நீங்க திரும்ப எழுந்து நின்னீங்க அப்படின்னா, அதுதான் செல்ஃப் ட்ரஸ்ட். புரியுதுங்களா? ஸோ இந்த மெத்தட்ஸ நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய இன்ட்யூஷன நீங்க ரீபில்ட் பண்ண முடியும். உங்க பாடிய கவனிங்க. ரெட் ஃபிளாக்ஸ இக்னோர் பண்றத நிறுத்துங்க. உங்களுக்கு நீங்க பண்ணிக்கிற ப்ராமிஸஸ் கீப் அப் பண்ணுங்க. உங்களுடைய உணர்வுகள ஜர்னல் எழுதுங்க. எல்லாத்தையும் உடனே அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்காதீங்க. டைம் குடுங்க. மிஸ்டேக்ஸ் நடந்தாலும் திரும்ப எழுந்து நில்லுங்க. ஸோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ 4வது பார்ட்டா இதுல நான் சொல்றது, இன்ட்யூஷன் எப்படி ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்புக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்படி அப்படின்னாக்க, நாம ஹீல் ஆக நம்மள சுத்தி சில அழகான விஷயங்கள நாம பார்க்க ஆரம்பிப்போம். ஹெல்தியான ரிலேஷன்ஷிப் அப்படின்றது, உங்க இன்ட்யூஷன உங்கள இக்னோர் பண்ண சொல்லி கேட்கவே கேட்காது. உங்கள இந்த ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்ல உள்ள மக்கள், உங்கள எப்ப பாரு ஒரு குழப்பத்துல வச்சிருக்க மாட்டாங்க. உங்க ஒர்த்த அவங்க கேள்வி கேட்க வைக்க மாட்டாங்க. அதே மாரி ஹெல்தியான லவ் அப்படின்றத நீங்க எமோஷனலா சேஃபா ஃபீல் பண்ணுவீங்க. அவங்களுடைய அன்ப சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க ஓவர் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது இல்ல. அதே மாரி அவங்க உங்கள் கூடவே வச்சுக்கணும், தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்கள நீங்க சேஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. ஸோ ஒரு காலம் உங்கள அவங்க அபாண்டன் பண்ண சொல்லி கேட்கவே மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் யார் உங்களுக்கு குடுக்குறாங்களோ, அவங்க தான் ஹெல்தியான ரிலேஷன்ஷிப் பீப்பிள் அப்படின்றத உங்க இன்ட்யூஷன் உங்களுக்கு சொல்லும். ஸோ உங்க இன்ட்யூஷன் நீங்க பலப்படுத்துனீங்க அப்படின்னா, இந்த குவாலிட்டிஸ் யார்ட்ட இருக்கு அப்படின்றத நீங்க ஓப்பனா கண்டுபிடிப்பீங்க. புரியுதுங்களா? ஸோ உங்கள நீங்க திரும்ப நம்ப ஆரம்பிக்கும்போது, நீங்க ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்ப சூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அது உங்களுடைய அமைதிய மேம்படுத்துற ஒரு செயலா உங்களுக்கு அமையும். புரியுதுங்களா? ஸோ இந்த எபிசோட க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி, இந்த எபிசோடு உங்களுக்கு தொடர்புடையதா இருந்தது அப்படின்னாக்கா, உங்களோட லைக்கும், ஹைப்பும் எனக்கு குடுங்க. அது இந்த வீடியோ பல பேர போய் சேர்றதுக்கு, ரீச் ஆகறதுக்கு உதவி செய்யும். இது மாதிரியான ஹீலிங் ஃப்ரம் நார்சிஸ்டிக் அபியூஸ் கன்டென்ட் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னாக்க, என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கு உதவும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு இத ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு இந்த ஹீலிங் ஜேர்னி எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியல அப்படின்னாக்க, என்னோட சேனல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணீங்கன்னாக்க, 30 டே ஹீலிங் ஜேர்னி சீரிஸ் உங்களுக்கு வீடியோ ஃபார்மேட்ல உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் மேல எனக்கு நெறைய சந்தேகம் இருக்கு. நான் உங்கள்ட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னாக்க, என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டில நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னாக்க, உங்களால என்கிட்ட பேச முடியும். ஸோ பயோல என்னுடைய நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு நீங்க இன்ட்ரஸ்டட் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாக்க, என்னுடைய கம்யூனிட்டி சம்பந்தமான தகவல்கள உங்களுக்கு சொல்லுவேன்.
விருப்பம் இருந்தால் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். பட் வாட்ஸ்அப் கம்யூனிட்டில நீங்க ஜாயின் பண்ணா மட்டும்தான் உங்களால என்கிட்ட பிரைவேட்டா பேச முடியும். ஓகேங்களா? ஓகே. இந்த எபிசோட நான் கன்க்ளூட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்குது. ஒருவேளை நீங்க உங்கள நம்புறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த நார்சிஸ்டிக் அபியூஸ்க்கு அப்புறமேலுக்கு இந்த பிரச்சனை உங்களுக்குள்ள இருந்தது அப்படின்னா, நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், உங்களுடைய இன்ட்யூஷன், உள்ளுணர்வு உங்கள விட்டு எங்கேயுமே போகல. அது உங்களுக்குள்ள தான் இருக்குது. அத வெளிக்கொணர வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. அது ஏன் உள்ள போய் தங்குச்சு அப்படின்னாக்கா, நார்சிஸ்டிக் அபியூசஸ் நமக்கு குடுத்த பயம், குழப்பம், நம்மள நாமளே சந்தேகப்பட வைக்கிறது, நம்மள நாம ஒர்த்லெஸ்ன்னு ஃபீல் பண்ண வைக்கிறது எல்லாமா சேர்ந்து நம்மளோட இன்ட்யூஷன உள்ள புதைச்சிருக்கு. ஸோ மேல இருக்கக்கூடிய ஒண்ணொண்ணையும் நீங்க பிரேக் பண்ணி வெளியில வரும்போது தான் உங்க இன்ட்யூஷன நீங்க பார்க்க முடியும், உணர முடியும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இப்போ உங்க இன்ட்யூஷனை மனிப்புலேஷனாலையும் பயத்தாலையும் செல்ஃப் டவுட்டாலையும் செல்ஃப் கிரிட்டிசிசம் செல்ஃப் பிளேம் இதனால மூழ்கடிச்சு உள்ள வச்சிருக்கீங்க. ஸோ இதுக்கு அப்புறமேலுக்கு ஒரு ஒரு பவுண்டரியா செட் பண்ணது மூலியமா உங்களுடைய ஃபீலிங்ஸை நீங்க மதிக்கிறது மூலியமா நீங்க உங்களுக்கான முடிவுகளை எடுக்கிறது மூலியமா நீங்க உங்களுக்கு எஸ் சொல்லணும்னு தோணுச்சுன்னா எஸ் சொல்லணும், நோ சொல்லணும்னு தோணுச்சுன்னா நோ சொல்லணும். உங்களுக்காக நீங்க நிக்கிறதன் மூலியமா உங்களுடைய ஒரு ஒரு பயத்தையும் நீங்க தாண்டி வரும்போது உங்களுடைய இன்னர் வாய்ஸ் மேல வரும். உங்களுடைய இன்ட்யூஷன் ஸ்ட்ராங் ஆகும். ஒரு நாள் நீங்க நான் என்ன நம்ப முடியுமா அப்படின்ற கேள்வியை நிறுத்திட்டு என்ன நான் நம்புறேன், யார் நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி கூட இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி என்னை விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி நான் பண்றது சரின்னு சொன்னாலும் சரி தப்புன்னு சொன்னாலும் சரி நான் எனக்காக நிற்பேன். என் வாழ்க்கையில நான் எடுக்கிற முடிவுகளை நான் நம்புவேன் அப்படின்னு நீங்க நிற்கும் போதுதான் நீங்க உங்களுக்கு பெருசா தெரிவிங்க. இது என்னுடைய அனுபவபூர்வமா நான் உணர்ந்த உண்மை. ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் நான் செய்யணும் அப்படின்னா 10 பேர்கிட்ட நான் பர்மிஷன் கேட்கணும். பட் அத்தனை பேர்கிட்டையும் பர்மிஷன் கேட்கும்போது எனக்கு 10க்கு 9 பேர் சொன்னது நீ எதுவும் பண்ணாத, இது உனக்கு சரி வராது, இது உனக்கு சரியில்லை, இதை நீ பண்ணக்கூடாது, இதை நீ பண்ணா தப்பா வரும் இப்படின்ற பதில் தான் எனக்கு வந்துச்சு. பட் ஆனா ஒரு கட்டத்துல நான் யாருக்கிட்டையுமே எந்த ஒரு இதுவுமே கேட்கறத நிறுத்திட்டேன். நான் என்ன நம்ப ஆரம்பிச்சேன். ஒரு ஒரு முடிவையுமே நான் எடுத்தேன். நான் யூடியூப் ஓப்பன் பண்ணுவேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு நான் ஆரம்பிச்சேன். ஸோ இன்னைக்கு ஐ திங்க் இது வந்து என்னோட 87வது போட்காஸ்ட்னு நான் நினைக்கிறேன். இது இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன் அப்படின்னா, நான் என்னோட இன்ட்யூஷனை நம்பினது மட்டும்தான் காரணம். புரியுதுங்களா? ஸோ என்னோட வாய்ஸை இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிறதுக்கும், என்னோட இன்ட்யூஷனை நான் மதிச்சது மட்டும்தான் காரணம். புரியுதுங்களா? ஸோ நீங்க இதுக்கப்புறம் தவறே பண்ண மாட்டேன். அந்த இன்ட்யூஷன் நம்புறது மூலியமா, இனிமே தப்பே பண்ண மாட்டீங்க. எந்த ஒரு தவறுமே நடக்காது. நாம வந்து நேர்கோட்டுல தான் போவோம். அப்படின்ற ஒரு தப்பான எண்ணத்த வளர்த்துக்காதீங்க. ஏன்னாக்கா, வாழ்க்கை எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை. பட் ஆனா எது வந்தாலும் அத ஹேண்டில் பண்ண என்னால முடியும். அதுக்கு என் இன்ட்யூஷன் எனக்கு ஹெல்ப் பண்ணும். நான் என்ன இக்னோர் பண்ண மாட்டேன். இன்னொருத்தவங்க கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன நான் அபேண்டன் பண்ண மாட்டேன். அப்படின்னு உங்களுக்காக நீங்க நிக்கிறது தான் அந்த இன்ட்யூஷனை நீங்க மதிக்கிறதுக்கான அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ இந்த எபிசோட்ல என்னோட நீங்க ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த எபிசோட் உங்களுடைய இன்ட்யூஷனை உங்களை மீண்டும் நம்புறதுக்கு உண்டான ஒரு ஊக்கத்தையும் தெளிவையும் உங்களுக்கு கொடுத்திருந்தது அப்படின்னா அதுதான் என் குரலுக்கான வெற்றி. ஸோ கடைசியா நான் சொல்லிட்டு போறேன், உங்க இன்ட்யூஷன் உங்க எனிமி கிடையாது. அது உங்களுடைய கிரேட்டஸ்ட் கிஃப்ட். நீங்க அதை எவ்வளவுக்கு எவ்வளவு ஹானர் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய உள் மனது அப்படின்றது தெளிவாகும். உங்களுடைய அமைதி உங்கள்கிட்ட வரும், உங்களுடைய சேஃப்டி உங்கள்கிட்ட வரும், ஹெல்தியான லவ் உங்களை தேடி வரும். மீண்டும் உங்களை இன்னொரு எபிசோட்ல இன்னொரு தலைப்பின் கீழ் வந்து சந்திக்கிறேன். உங்க பொறுமைக்கும் அமைதிக்கும் நன்றி.